பைபிள் வேர்ட்ஸ் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மளுடைய பாவங்களை ஒரு நாளும் மன்னிச்சு நமக்கு ஒரு நாளும் புது வாழ்க்கையை கொடுத்துன்னு இருக்கிறாரு. அதே போல் இந்த உலகத்தில் நிறைய பேரால் முடியாத ஒரு விஷயம் மன்னிப்பு தான். ஏன்னா மனசுலேருந்து மன்னிக்க மாட்டாங்க. சும்மா சாரி கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மனசில் அவங்க பண்ண விஷயம் நம்மளுக்கு மறக்கவே முடியாது. சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது நம்மளுக்கு மறந்துடும். ஆனால் நம்ம கொஞ்சம் பெரியவங்களா ஆக மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம எப்போ மனசுல இருந்து அடுத்தவங்களை மன்னிக்க முடியும்னா இயேசு சாமியோட குணங்கள் நம்மளுக்கு வரும் பொழுது தான். அது போலதான் எங்க ஊர்ல ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சண்டை வருது. சண்டை ஒரு 15 வருஷமா ஒருத்தருக்கு நேர்ல நின்று முகத்தையும் பார்த்துக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க தனி, இவங்க தனி. ஆனா 2 அம்மாவுக்கு, அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னன்னா, என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்களே. அப்படி என்ன ஒரு அண்ணன் தம்பியை மன்னிக்க முடியாது அப்படின்னா ஒரு தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது லாஸ்ட்ல அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்துடுறாரு. அப்போ தம்பி என்ன பண்ணுறாரு? செத்ததுக்கு அப்புறமாச்சு அண்ணன் முகத்தை போய் ஒரு டைம் பாருடா அப்படின்னு அம்மா சொன்னதும் அன்னைக்கு தான் அவர் ரொம்ப தேம்பி சத்தமாக அண்ணா அப்படின்னு அழுகுறாரு. அழும்போது அந்த அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவருக்கு உயிர் இல்லை. அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது சரி மன்னிச்சுட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு தோணும். ஆனாலும் அந்த உள்ளே இருக்கிற வைராக்கியமானது, அந்த ஒரு சண்டை, அந்த ஒரு மனக்கசப்பானது அந்த மன்னிக்க விடாமல் இருக்கிறது. டெய்லி நம்ம எவ்வளோ மெசேஜ் கேட்போம், மன்னிக்கணும், அடுத்தவங்களை மன்னிக்கணும், நம்ம எதிராளிகளை மன்னிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது மனசுலேருந்து வரணும்னா ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். சாமி நமக்குள்ள இருந்தால் அந்த மன்னிப்பு நம்மளும் எல்லாருக்கும் வழங்கிட முடியும். தேங்க்யூ.